கோடியக்கரை பகுதியிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழகம் மற்றும் புதுவை மீனவர்கள் மீது சிங்கள இராணுவத்தினுடைய தாக்குதல், தொடர் தாக்குதல். வாரா வாரம் தொடர்ந்து தமிழக மீனவர் மீது தாக்குதலை தொடுத்து வந்து கொண்டிருக்கிற சிங்கள இராணுவம். மாநில அரசு பல முறை இந்த பிரச்சனை தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதங்கள் எழுதியும் நேரடியாக இப்பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியதற்கு பின்னாலும் கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்காத மத்திய அரசு, இது குறித்த விவாதம். இதை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களுக்கும் வினாக்களுக்கும் பதிலளிக்க வந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினரும் மீனவர் பகுதியிலேயே தன்னுடைய தொகுதியை அமைத்துக் கொண்டிருந்தவருமான, அவர்களுடைய பிரச்சனையை பற்றி மிகவும் அறிந்தவருமான திரைப்பட நடிகர் மற்றும் நாடக நடிகர், தென்னிந்திய பிராமண கூட்டமைப்பினுடைய தலைவர் எஸ்.வி. சேகர் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். அதே போல 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடைபெற்ற நேரம், ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்கள் மீது சிங்கள இராணுவம் படையெடுத்து தாக்குதல் நடத்திய பொழுது அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்காக நீண்ட நாட்கள், ஏறக்குறைய 23 நாட்களுக்கு மேலாக தொடர் உண்ணாவிரதம் இருந்து உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்த பரமேஸ்வரன் அவர்கள், புலம்பெயர்ந்த தமிழர், லண்டனில் வாழக்கூடிய தமிழர் பரமேஸ்வரன் அவர்கள் இதோ நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் பரமேஸ்வரன். அதை போல தொடர்ந்து தாக்குதல் தமிழக மீனவர்கள் மீதும் புதுவை மீனவர்கள் மீதும் நாகப்பட்டினம் மீனவர்கள் மீதும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இது குறித்து 60 லட்சம் பேர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில். எங்களுக்கு இதுவரையில் நீதி மறுக்கப்படுகிறது, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை என்கிற அடிப்படையில் என்ன தகவல்களை சொல்ல போகிறார் என்று நாம் பார்ப்போம். இந்திய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் M.T. தயாளன் அவர்கள் நம்முடைய அவைக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் தயாளன். தற்பொழுது இந்தியாவை எச்சரிக்கும் முகமாகவே தமிழக மீனவர் மீது இலங்கை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விடுதலை புலிகள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது. ஆனால் தற்பொழுது இன்றைக்கு விடுதலை புலிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிற பொழுது மீண்டும் தமிழக மற்றும் புதுவை மாணவர்கள் பாதிப்புகள் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து? முதல்ல விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்தில் என்னாச்சு, அவங்க சுட்ட போது என்ன காரணம் சொன்னாங்க, விடுதலை புலிகளுக்கு இந்த மீனவர்கள் கடத்தலுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடத்தலுக்கு உதவி செஞ்சாக்க கூட கடத்தலுக்கு துப்பாக்கி சூடோ மரண தண்டனையே கிடையாது. இது அடிப்படையாகவே இந்திய அரசாங்கம் தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை, தமிழக மீனவர்களை கடத்துறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஒழிய, அதாவது கன்னியாகுமரி பக்கம் இருந்து இந்த பக்கம் இந்த சைட்ல இருந்து போற தென்னிந்தியாவின் சைட்ல போற யாரையுமே தமிழக மீனவர்களாகத்தான் இந்திய அரசு அடையாளப்படுத்துகிறதே தவிர இந்திய மீனவர்கள் அவங்க சொல்றது கிடையாது. ஆனா இதுவே குஜராத் பக்கத்துல இருந்து போனா இந்திய மீனவனை இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இது என்ன அடிப்படையான காரணம்? அரசும் அப்படி செய்கிறது, அரசும் செய்கிறது. பல்வேறு ஊடகங்களும், வட இந்திய ஊடகங்கள் உட்பட அந்த ஊடகங்களும் அப்படித்தான் எழுதுகிறது. ஊடகங்கள்ங்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பாத்தீங்கன்னாக்க, நீங்க பாம்பே போனீங்கன்னா நம்ம மும்பைன்னு சொல்லுவோம், ஆனா அங்க இருக்கிறவங்க நம்மள இன்னும் மதராசின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் சென்னைன்னு மாற்றினது அவனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா அவர்களுக்கு வட இந்தியர்களுக்கு என்னைக்குமே தென்னிந்தியர்கள்னா அது அவ்வளவு பிடித்தம் கிடையாது. அரசியலாகட்டும், சராசரியான வாழ்க்கையாகட்டும், எல்லாத்தையுமே அது அப்படித்தான். இந்தியாவை அச்சுறுத்தத்தான் தமிழக மீனவர்களை தொடர்ந்து சுட்டு வருகிறது சிங்கள ராணுவம் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லி இருப்பதில் உண்மை இருக்கிறதா? சரியான காரணம் தான். இந்தியாவை அச்சுறுத்துவதற்காக தான் இப்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் என்றால், அடிப்படையாக அவர்களுக்கு இப்போ சைனாவுடைய பேஸ் கிடைச்சிருச்சாங்க. சைனா பேஸ் கிடைச்ச உடனே இந்தியாவுக்கு ஆல்ரெடி சைனாவுடைய பாகிஸ்தானுடைய த்ரெட் அந்த பக்கம் இருக்கு, சைனாவுடைய த்ரெட் இந்த பக்கம் இருக்கு. சைனா இந்த பக்கம் வரும் பொழுது இந்தியாவுக்கு நெருக்கடி முற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
அப்போ வந்து ஒரு பக்கம் சண்டை நடந்ததுன்னா நம்ம போராட முடியும். 2-3 பக்கம் சண்டை நடக்கும்பொழுது அண்ட் இப்போ வந்து அமெரிக்காவில் இருந்துகிட்டே ஒரு ஏவுகணை மூலம் இன்னொரு நாட்டையே அழிக்க முடியுங்கிற சூழ்நிலையில இந்த இலங்கையில பேஸ் வச்சுக்கிட்டு அங்கேருந்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ள டோட்டல் தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களால பண்ண முடியும். அப்போ முன்னாடி இலங்கை எப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு இலங்கையுடைய மொத்த பரப்பே தமிழகத்தினுடைய பரப்பு கூட கிடையாது, அதோட ரொம்ப சின்னது. அப்போ ஒரு பயம் இருந்தது. ஆனா இப்ப அந்த பயம் விட்டு போச்சு. என்ன காரணம்னா தேவையில்லாம இந்திய அரசு இலங்கையை சொரிஞ்சு இப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆரம்பத்தில இருந்து வித்தியாசமான கருத்துக்களையே இம்மாதிரியான பிரச்சனைகளில் வெளிப்படுத்தி கொண்டு வந்திருந்த நீங்கள் தற்பொழுது உங்களுடைய கருத்துக்களில் சிங்கள ராணுவத்தை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறீர்கள். நான் என்னைக்குமே நான் சிங்கள ராணுவத்துக்கு நான் மரியாதை பண்ணிருக்கேன்னா உண்மை கிடையாது. நீங்க எப்போதுமே எப்படின்னா ஒவ்வொரு தினசரி நம்முடைய வாழ்க்கையின் முறைக்கு ஏற்பதான் நம்முடைய பழக்க வழக்கம் மாறும். நீங்க 2 வயசுல அரட்ராயர் போட்டிருப்பீங்க, இப்ப ஏன் ஃபுல் பேண்ட் போட்டீங்க நான் கேட்க முடியுமா? அது மாதிரிதான் எல்லா விஷயங்களுமே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர் 23 நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா என்னால ஒரு வேளை கூட சாப்பிடாத இருக்க முடியாது. இவர் ஒரு கொள்கைக்காக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பலம் பலகீனம் என்னவென்றால் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை விருப்பென்றே சொல்லிடுவேன். அதுதான் பிரச்சனை. பரமேஸ்வரன் 23 நாட்கள் இனப்படுகொலை தொடர்பாக உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள். ஆனால் அதே நேரத்திலே அது ஒரு தனி ஈழ போராட்டம் என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழர்கள் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களாக அடையாளம் காட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய தினந்தோறும் உழைத்து போராடி கொண்டிருக்கிற ஒரு வர்க்கமாக மீனவ சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலக அரங்கிலே இதுவரை நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருப்பீர்களா என்று தெரியவில்லை. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஆயிரக்கணக்கானவர்கள் சிங்கள ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய எண்ணிக்கை நம்முடைய மத்திய மாநில அரசுகளுக்கும் தெரியாது, உலக அரங்கினுடைய பார்வைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஏறக்குறைய 1000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள். அதை போல 1000 பேர்கள் குண்டடிப்பட்டு காயம்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மேலாக காணாமல் போனவர்கள் என்கிற ஒரு பட்டியலும் நீண்டு கொண்டிருக்கிறது. பட் இதற்கான கோப்புகளை இவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்களா இல்லை என்று நமக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த நிலை உண்மை என்பதை எல்லோருமே உணர்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட தமிழனுக்கு அங்கேயும் சோதனை. ஆனால் தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு மிகப்பெரிய அரசில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற தமிழ் மாநில தமிழக மீனவர்கள் இன்றைக்கு சொல்லொன்னா சித்திரவதைக்கு உள்ளாகிற இந்த தன்மை குறித்து நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் பார்க்கிறீர்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? உண்மையில் எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு அவர்களை போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம், அவர்கள் தான் போராடி ஆக வேண்டும். ஆகவே எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் அதில் வீரியம் என்பது மிக முக்கியம். ஆகவே இந்த மீனவர் பிரச்சனையில் மீனவர்களுடைய போராட்டம் இன்னும் வீரியம் அடைய வேண்டும் என்பதை இதை சுட்டிக்காட்டுகின்றது. வீரியம் என்று சொன்னால் ஒன்றுபட்ட மீனவ சமுதாயத்தினுடைய எழுச்சி போராட்டம் தேவை என்று சொல்லுவோம். அது தொடர் எழுச்சியாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அழுத்தங்கள் கொடுக்க முடியும். அந்த அழுத்தம் கூடத்தான் நமக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும். சரி, இன்று தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தவிர்த்து, அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய விடுதலை அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அதற்கு இந்திய அரசு இன்று முற்று முழுதாக ஈடுபட்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்றாலும் தமிழ்நாட்டு தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஏன் இவ்வளவு அசம்பந்த போக்கு என்பது உண்மையில் அனைவருக்குமே ஒரு வேதனையான விஷயமாக. அதாவது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், இந்தியாவினுடைய கருத்தில் இலங்கை என்பது அண்டை நாடு, அங்கே வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் அண்டை நாட்டு மக்கள். ஆனாலும் கூட தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஏன் இந்த சோதனை என்கிற அடிப்படையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு தாமதமான ஒரு நடவடிக்கை இல்லை என்கிற அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு மத்திய மாநில அரசுகள் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இப்படிப்பட்டு குண்டடிப்பட்டால் காயம்பட்டால் அதற்கான இழப்பீடு தொகை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிந்த உண்மை. இவைகளெல்லாம் நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம், மீனவர்கள் மீது அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படுகிற பொழுது அவர்களுக்கு இது மாதிரியான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம், இழப்பீடுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது இந்திய அரசு தரப்பு. இழப்பீடு என்பது உண்மையில் ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு அல்ல, அது ஒரு தற்காலிகமான நிவாரணம் என்று மட்டும் சொல்லலாம். ஆனால் இன்று உண்மையில் மீனவர்கள் தொடர்ச்சியான இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்பது இலங்கையில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை தான். அதாவது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, அந்த பிரச்சனை தான் இப்பொழுது இங்கேயும் அதை உருவெடுத்திருக்கின்றது. இலங்கையில் தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடைபெறுமோ அதன் பாதிப்புகள் எப்பொழுதும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால்
இங்கே ஒரு இந்திய அணி விளையாடும் பொழுது இலங்கையுடன் தோற்றுவிட்டால் அங்கே ஒரு மீனவன் கொல்லப்படுகின்றான். இது நாளாம் தான் இது ஒரு சின்ன உதாரணம் தான். அது மட்டுமில்லாது இன்றைக்கு சிங்கள பயங்கரவாத அரசு என்பது இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர் பிரச்சனைகளை உருவாக்க முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் பல கட்டங்கள் உதாரணமாக ஒன்று சொல்லலாம். நான் வரும்பொழுது கூட அங்குள்ள மீனவர்களுக்கு தொடர்பு கொண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் இன்று நடைபெற்ற பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாக கேட்டிருந்தேன். அப்பொழுது வரக்கூடிய மிக முக்கியமான விடயம் ஒன்று எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. ஆனால் அங்குள்ள அரசியல்வாதிகள் இதை பிரச்சனைகள் வேறு மாதிரி கொண்டு போகிறார்கள் என்று கூறுகின்றார். அந்த பிரச்சனை என்னவென்றால், அதாவது தென்னிந்திய இலங்கை மீனவர்களுடைய அந்த ரோலர்கள் என்று கூறுவார்கள். அந்த ட்ரோலர்களில் இந்திய கொடிகளை பறக்கவிட்டு அவர்கள் இந்திய மீனவர்கள் போய் அடையாளம் காட்டப்பட்டு தமிழர் பகுதிகளில் மிக சாதாரணமாக இராணுவத்தின் துணையுடன் அங்கே மீன்பிடிக்கிறார்கள். ஆகவே அங்கு உள்ள மீனவர்கள் என்ன எண்ணுகின்றார்கள் என்றால், இந்திய மீனவர்கள் அத்துமீறி வந்து தமிழர் பகுதிகளுக்கு மீன் பிடிக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இரண்டு மீனவர்களை மோதவிடும் ஒரு நோக்கி நடக்கின்றது. அதே போலவே அங்கே உள்ள தமிழின துறைகள் ஊடாக சில மீனவர்களை அழைத்து போராட்டம் கூட இந்திய மீனவர்கள் நடைபெற்று. பரமேஸ்வரன், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிங்கள மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் சுமூக உறவுதான் இருந்து வந்திருக்கிறது. இதுவரையில் மீனவர்கள் மத்தியிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்ற கருத்தை தான் தமிழக மீனவர்களே குறிப்பிட்டு சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், பாகிஸ்தான் இன்றைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால், ஒரு இந்திய ராணுவ வீரனுக்கோ அல்லது இந்திய பிரஜைக்கோ ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவனை சுட்டு வீழ்த்துகிறது, பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கிறது, குண்டு வீச்சுகளை செய்கிறது, பதிலடி கொடுக்கிறது, பல முறை வந்து தாக்குதலை தொடுத்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு இழப்பு ஒரு இந்தியனுக்கு ஏற்பட்ட இழப்பாகவே நான் இப்பொழுது பேசினேன். தமிழக மீனவனை விட்டு விடுங்கள். ஒரு இந்தியன் இந்த அளவிற்கு 8,000 பேர் இன்றைக்கு குண்டு தாக்கி மரணம் அடைந்திருக்கிறான், 1000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 1000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். வலை அறுப்பிலே இருந்து இன்றைக்கு மீன்களை கொட்டி நாசம் செய்வதிலே இருந்து, கண்களிலே மிளகாய் பொடியை தூவதிலே இருந்து, அவர்களை கட்டி வைத்து அடிப்பதிலே இருந்து, அவர்கள் மீது மலஜலம் கழிப்பதிலே இருந்து, சிறுநீரை வாயிலை பிடித்து ஊற்றுவதிலே இருந்து, பல்வேறு விதமான சித்திரவதைகளை செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிங்கள ராணுவத்தினுடைய அட்டகாசத்தை அடக்குகின்ற வகையில் இந்திய ராணுவத்தினுடைய பதிலடி என்பதும் அல்லதோ இந்திய கடலோர காவல் படையினுடைய பதிலடி என்பதோ இதுவரையில் இல்லாமல் இருப்பது ஏன் என்கிற ஒரு வினா அல்லவா இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நம்ம இந்திய மீனவ சங்க தலைவர் முதல்ல நீங்க சொன்ன இதை நான் வந்து மறக்கணும். அதாவது வந்து ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் சிங்கள மீனவர்களுக்கும் ஒற்றுமை இருக்கின்றது என்பது அது முற்றும் முழுதாக உண்மை இல்லை. இன்று உண்மையில் தமிழர் பகுதிகள், குறிப்பாக முல்லைத்தீவு, திருவண்ணாமலை போன்ற கடற்பகுதிகளில் அங்கு பரம்பரையாக வாழ்ந்த தமிழர்கள் கூட மீன்பிடிக்க அனுமதி இல்லை. ஆனால் அதே பகுதிகளில் சிங்கள மீனவர்கள் அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஊடாக உடைய ரோலர்களுடன் வந்து அங்கே மீன்களை பிடித்து செல்கின்றார்கள். சரி, ஆகவே வந்து நீங்கள் கூறுவது போன்று உண்மையில் அவர்கள் தமிழக மீனவர்களை காட்டிலும் சிங்கள மீனவர்கள் அதிக அளவு விசை உள்ள படகுகளை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் தமிழ் மீனவர்களை விட அதிகமாக என்று வரும்போதும் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான குற்றச்சாட்டு உண்டுதான். எமர்களுக்கு மிகப்பெரிய ரோலர்கள் சென்று மீன் பிடிப்பதற்கு அனுமதி அங்கே இல்லை. ஆனால் எமக்கு மறுக்கப்பட்ட அதே பகுதிகளில் அதைவிட மிகப்பெரிய அளவு ரோலர்கள் வந்து சிங்கள மீனவர்கள் மீன்களை அள்ளிச் செல்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் இப்ப வரும்போது தொலைபேசியாக எனக்கு மிக முக்கியமாக வைத்த குற்றச்சாட்டுகள் உண்டு. அதேபோல் அதாவது தமிழ பகுதியில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு பாஸ் நடைமுறை என்பது உண்டு. இல்ல அதேதான் இந்தியாவிலும் இருக்கு. இங்கேயே வந்து சிறு மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மறுக்கப்படுகின்ற சலுகைகள்லாம் மிகப்பெரிய கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இதுவே ரிலையன்ஸ் வந்து மீன் பிடிக்கக்கூடிய தொழில போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையை சராசரியாக மீனவனாகவே பிறந்து வளர்ந்தவனுக்கு கொடுக்கறது இல்ல. அது எல்லா சலுகை மட்டுமல்ல, இந்த தொழிலில் இன்றைக்கு இதன் மூலமாக பெரு வருவாய் ஈட்டுவதற்காக இன்றைக்கு தனவந்த நிர்வாகங்கள் எல்லாம் இன்றைக்கு உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இவர்கள் வந்து கடல் விவசாயிகள், இவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. சோ இந்த லைனுக்குள்ள வந்துட்டா நாம வேற எங்கேயாவது சம்பாதிக்கிற பணத்தை கூட இதுல கொண்டு வந்துட்டு நம்ம டாக்ஸ் இல்லாத ஒரு லைஃப் போலாங்கிறதுக்காக தான் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு இதை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை மீனவர் அமைப்புகள் சார்பாக சொல்லப்பட்டாலும் இதையும் கண்டுக்காத போக்கு தான் மத்திய அரசு. ஏன் இதை தடை செய்யணும்? அதுக்கு பதிலாக மீனவர்களுக்கு ஜிபிஎஸ் வச்சு லேட்டஸ்ட் இது போட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அதை பண்ணலாமே. இல்ல ஜிபிஎஸ் போன்ற கருவிகள் எல்லாம் வழங்கப்பட்டு தான் இருக்கிறது. எல்லாருக்கும் வழங்கல. ஆனா சமீபத்திலே கூட சிங்கள ராணுவம் அந்த ஜிபிஎஸ் கருவிகளை எல்லாம் கூட அடித்து நுறுக்கி இருப்பதாக ஒரு தகவல் வந்து. ஏன்னா ஜிபிஎஸ் கருவி மற்ற வயர்லெஸ் கருவி எல்லாம் நாங்க பயன்படுத்துறோம். ஏன்னா ஒரு போட்டு இன்னொரு போட்டு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த போட்ல தகவல் தெரிவிச்சு அவங்க வந்து எங்களை காப்பாற்ற
காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கருவிகளை நம்ம பயன்படுத்துறோம். திரு தயாளன், என்னிடத்துல சில புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. 8.84 லட்சம் மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க போவதாக அரசினுடைய குறிப்பு சொல்லுகிறது. அதை போல 591 கடலோர கிராமங்களில் மீனவர்கள் குடியிருந்து மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இப்ப எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அனைவர் மத்தியிலும் ஒரு இணக்கமான உறவு, மீனவ ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பா எல்லாரும், அதாவது மீனவர் மத்தியில வந்து இணக்கமான ஒற்றுமை இருக்கு. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா தென்கோடி மீனவர்கள், வடகோடி மீனவர்கள் என்ற பிரிவினை உருவாக்குறாங்க. அதே நேரத்தில் என்ன பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்ப ராமேஸ்வரம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் பத்திரிகையில செய்தி வரும்போதும் தொலைக்காட்சி ஊடகத்துல வந்து செய்தி வரும்போதும் மக்கள் கொதிச்சு எழுறாங்க. ஆனா அரசியல் உள்ள பூந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களெல்லாம் பிரிக்கக்கூடிய வேலைகளை பாக்குறாங்க. இதுதான் முக்கியமான ஒரே காரணம். இல்லை, இப்ப தமிழ்நாட்டில் பல சமூகங்கள் இருக்கின்றன, இந்தியாவில் பல சமூகங்கள் இருக்கின்றன. ஒரு பிரச்சனை, ஒரு சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வருகிறது, அதுவும் குறிப்பாக உயிர் பலி ஒரு சமூகத்திற்கு வருகிறது, 1, 2 என்று உயிர் பலி ஏற்பட்டாலே அந்த சமூகத்தினுடைய எழுச்சி அரசுகளுக்கு எதிராக திரண்டு நியாயம் கிடைக்கிற வரையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வார வாரம் நீங்கள் பலியாகிறீர்கள், காயப்படுகிறீர்கள், தொந்தரவுக்கு உள்ளாகிறீர்கள். அந்த ஒற்றுமையின் மூலமாக இந்த அரசுகளை வலியுறுத்தி உங்களுக்கான நியாயத்தை ஏன் பெற முடியவில்லை என்பதுதானே ஒரு கேள்வியாக இருக்கு. அதாவது இது வந்து இன்னைக்கு நேற்று ஒரு தடவை 2 தடவை நடந்துச்சுன்னா பரவாயில்ல, போராட்டங்கள் வந்து இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிறதால போராடி எங்க மக்கள் தோத்ததுதான் மிச்சம். சரி, அதனால எங்கள் மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இது ஒரு பெரிய போராட்ட களமானதால எதிர்த்து போராடி இதை வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு மனநிலை இல்லை. ஒருவேளை மீனவர் சமுதாயத்தில் தலைமை பஞ்சம் இருக்கிறதா? நல்ல தலைவர்கள் கிடைக்கவில்லையா? இல்ல, அதே ஒரு தலைவர்கிட்ட போய் கேக்குறீங்க. ஒரு மாற்று கருத்து நான் சொல்றேன். ஆக்சுவலா மீனவர்களுக்கு என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு கடலுக்கு போனாலே திரும்பி வருது உறுதி இல்லாத ஒரு தொழில். அடிப்படையாக சொல்றாங்க, சுடலைங்கிறது இல்லை. அவங்க கடலுக்கு போயிட்டாலே திரும்பி வரை வரைக்கும் அவர்களுக்கு வந்து அவங்க வந்து கரை இறங்குற வரைக்கும் அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அப்படி ஒரு இது. ஆரம்பத்துல இருந்தே கல்வியும் அதெல்லாம் குறைச்சல். எடுத்த உடனே அந்த புலத்தொழில் மாதிரியே போயிட்டு வந்ததுனால தவறவும் வந்து மீனவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுமார் 700 கிலோமீட்டருக்கு மேல பரவி ஒரு ஸ்ட்ரெச்சில் பரவி இருக்காங்க. கூட்டமான ஒரு இடத்துல இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவங்களுக்கு இந்த பிரச்சனை. சாதி பிரச்சனையாகவே இதை கருதுகிறீங்க, நாம எடுத்துக்கலாம். இல்ல சாதி சமூக பிரச்சனையாகவே பாருங்களேன். நான் ஒரு ஆதிதிராவிட சமுதாயத்தின் மீது குண்டடிப்பட்டது என்று சொன்னால் அதற்கான ஒரு எழுச்சியும் ஒரு போராட்டங்களும் எவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஜாட் சமுதாயம், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜாட் சமுதாயம் இந்தியாவினுடைய பெரிய சமுதாயங்களிலே ஒன்று. அந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு துப்பாக்கி குண்டுக்கு பலியான ஒரு சம்பவங்கள் நடந்தால் நாடே கொந்தளிக்கிறது. ஏன் சொல்ல போனால் உங்களிலே ஒரு பிராமணர் யாராவது ஒருத்தர் சாதாரணமாக அடிபட்டால் கூட, வஞ்சிக்கப்பட்டால் கூட, இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அத்தனை அதிகாரிகளும், ஏன் அமைச்சரவையே கிடுகிடுங்கு நடுங்கக்கூடிய அளவுக்கு அதிரடி நடவடிக்கைகளை எல்லாம் கூட உங்களால எடுக்க முடிகிறது. ஆனால் மீனவர் சமுதாயம் என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. ஆனால் இவ்வளவு பெரிய அநியாயங்களும் கொடுமைகளும் அக்கிரமங்களும் உயிர் பலிகளும் மீனவர்களுக்கு நடந்து விட்டதற்கு பிறகும் கூட இந்த இந்திய அரசினுடைய மௌனம் ஏன்? எதை காட்டு? இந்திய அரசு இல்ல, பொதுவாகவே அரசு என்பதே ஒரு இறந்து போயிட்டா அந்த உயிருக்கு ஒரு விலை வச்சிடுறாங்க. 1 லட்சம் 5 லட்சம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் அதிகமான பணம் கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாங்க, 25,000 ரூபாய் கொடுத்துட்டான், நீ உயிரோடு இருக்கான்னு ஒரு 25,000 ரூபாய், செத்து போனா 5 லட்சம் ரூபான்னா அவன் ஏன் உயிரோடு இருக்கான்னு புலம்புற அளவுக்கு அவன் வாழ்க்கையை மோசமாக்கிறது. அந்த ஒரு முறை நடந்தால் பரவாயில்லை, ஆனால் ஆண்டுகள் பல உருண்டோடியும் வார வாரம் இப்படிப்பட்ட ஒரு தொடர் துன்பத்திற்கு முடிவு இல்லாமல் ஏதோ நம்ம தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதும், ஏன் நம்மிடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அனைவரும் இருந்தும் கூட இந்த மக்களை காக்க முடியாத ஒரு நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதாவது நம்மளுடைய ஜனநாயக அமைப்பினுடைய பலம் பலவீனம் அதுதான். பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வேலை என்பது ரொம்ப குறைச்சலா தான் நடக்கும். இப்ப நீங்க பிரதம மந்திரியாக இருந்தால் கூட, நான் ஒரு எம்பியா இருந்தா நேரத்தை உங்களை சந்திக்க முடியாது. உங்களை சுற்றி 10 பேர். இங்கே குஜராத் மீனவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அதே நேரத்தில் ஆந்திர மீனவனுக்கு, கேரள மீனவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே தமிழக மீனவனுக்கு, கேரள மீனவன் தான் சுட்டாங்க சமீபத்திலையும். இல்ல, அது கல்கத்தா கப்பல் விவகாரம் நடைபெற்ற ஒரு மீனவன். சரி, இப்பொழுது பரமேஸ்வரன், இந்த பிரச்சனையில் இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள்,
எங்களை பாதுகாக்குங்கள் என்று பலமுறை இவர்கள் விண்ணப்பித்ததும் கூட அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலைமை உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் இதை கண்டுகொள்ளாத ஒரு போக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த பிரச்சனை சர்வதேச நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லுகிற வகையான பிரச்சனையா என்றுதான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அது இந்திய அரசின் கைகளே தங்கியுள்ளது. அதாவது இந்திய அரசினால் முடியாத பொழுதுதான் அது சாத்தியங்கள். இந்திய அரசு இதை கண்டுகொள்ளாத நிலையில் இன்றைக்கு இந்த பிரச்சனையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்திய பிரஜை கொண்டு செல்ல முடியுமா, அல்லது மனித உரிமை ஆர்வலர்கள் கொண்டு செல்ல முடியுமா? சர்வதேச நீதிமன்றம் என்பதே சர்வதேச நாடுகளை உள்ளடக்கியது. சரி. ஆகவே அங்கு ஒரு பிரச்சனை செல்லும் பொழுது அது இந்திய அரசினுடைய அனுசரி அதில் இருக்கின்றதா இல்லையா என்பதை சர்வதேச நாடுகள் பார்க்கும். சரி. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய ஆலோசனையை கண்டிப்பாக பெறுவார்கள். ஆகவே இந்தியா என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அங்கே வழக்கு. இந்தியாவை விடுங்கள், எங்களுடைய தமிழக முதலமைச்சர் பலமுறை கடிதங்கள் எழுதியிருக்கிறார், பலமுறை கண்டித்திருக்கிறார். இந்திய அரசு இந்த பிரச்சனையில் தனி கவனம், சிறப்பு கவனம் செலுத்தி தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். பலமுறை இவர்கள் சிறைபிடித்து அழைத்து சென்று சித்திரவதை செய்கிற பொழுதெல்லாம் கூட கடிதங்களை எழுதியிருக்கிறார். ஆக இந்திய அரசு கண்டுகொள்ளாத இந்த நிலையில் தமிழக அரசு சர்வதேச நீதிமன்றங்களை அணுகுவதற்கான வாய்ப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். சர்வதேச நீதிமன்றங்களை அணுக முடியுமா என்று நான் கேட்கிறேன். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு அனுமதி இருக்கின்றதா எனக்கு தெரியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விடுங்கள், ஆனால் இன்றைக்கு இது ஒரு மாநிலம். இந்த மாநிலம் ஏற்கனவே நம் மாற்றாந்தாய் மனப்பான்மையில் தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது, செயல்படுகிறது என்கிற கருத்தை அடிக்கடி தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். ஆக தன்னிச்சையான நடவடிக்கையை இன்றைக்கு தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டால் அதில் பயன் இருக்குமா என்று நான் கேட்கிறேன். கண்டிப்பாக பயன் இருக்கும். இப்ப அதே கருத்தை உங்களிடம் செய்ய முடியாதுங்க, செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதே வேற, அது வெளிநாட்டுக்கு வேற. இது நம்ம முதலமைச்சர் தன்னுடைய மேக்சிமம் அதிகாரத்தையும் தன்னுடைய என்ன செய்யலாமோ அந்த லிமிடேஷனுடைய மேக்சிமம் போறாங்க. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் அதை தாண்டி நம்ம செய்யவே முடியாது. ஒருமுறை மன்னிக்கவும், நடுவிலே வங்க பிரச்சனை வருகிற பொழுது மேற்கு வங்க அரசே இந்திய அரசு தலையிடுகிறாயா இல்லையா, நான் தலையிடுவேன் என்று சித்தார்த்த சங்கர் அன்றைக்கு கூக்குரல் கொடுத்ததை, வங்க சிங்கம் குரல் கொடுத்ததை நான் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை போல சித்தார்த்த சங்கரை போல தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்திய அரசு கண்டுகொள்ளாத இந்த நிலையில் மாநில அரசே இந்த தமிழக மீனவர்களை காக்கும் பொருட்டு இந்திய சிங்கள ராணுவத்தை எதிர்கொள்ளும் என்கிற ஒரு அறிக்கை வெளியிடுவாரா? அப்படி வெளியிட்டால் அதில் பயன் இருக்குமா என்கிறவர். நான் அவங்களை கேட்டு சொல்றேன். நீங்க என்ன அவங்கள கேட்க வேண்டியதெல்லாம் என்ன கேட்டுட்டு இருந்தேன். எப்படி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ராணுவம் என்பதுதான் கடலோர இதுல வந்துடுறது. ராணுவம் நம்ம தமிழக அரசினுடைய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. இதுவே தமிழ்நாட்டு போலீஸ் அந்த கடலோரத்துக்குள்ள கடலுக்குள்ள செல்லக்கூடிய இந்த விதிமுறைகள் தெரியாமல் அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு இலங்கை இவங்களோட சுட முடியாது. இங்க பதிலுக்கு ஷூட் பண்ணிடுவாங்க நம்ம போலீஸ். இல்ல, விதிமுறைகளை தெரியாமல் நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. விதிமுறைகளுக்குள்ளதான் நடந்துக்கிறோம். நம்ம தான் என்ன வேணா பேசலாம். இல்ல, விதிமுறைகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் விதிமுறைக்குள்ளதான் நடந்துப்பாங்க. தயாளர் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். மாநில அரசும் இந்திய அரசுடைய சட்டங்களின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பதில் சொல்லி வருகிறது, பேசி வருகிறது, கோரிக்கைகளை மத்திய அரசு முன்வைத்து வருகிறது. ஆக இனி அந்த மீனவர் எழுச்சி, மீனவர் ஒற்றுமை என்பது இந்த பிரச்சனைக்கு பிறகாவது தொடர்ந்து நடக்குமா என்று நான் கேட்கிறேன். கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா சென்ற 4ஆம் தேதி அன்னைக்கு நாங்க பார்லிமெண்ட் முற்றுகை போராட்டம் பண்ணோம். இதே இலங்கை தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்ட செய்தி உங்கள் அமைப்பு சார்பாக, தேசிய மீனவர் பேரவை சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மீனவர் சங்கங்கள் அதுல கலந்து ஒன்றுபட்டு, ஆமா 10 கடலோர மாநிலத்தில இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. 10 கடலோர மாநிலம் இந்தியா முழுசும் இருந்து வந்திருந்தாங்க. ஜந்தர் மந்தர்ல நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது எங்களுக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா 10 கடலோர மாநிலத்தில இருந்தும் எம்பிங்க எங்களுக்கு ஆதரவா பேசினாங்க, கலந்து கொண்டார்கள். ஆமா, கலந்து கொண்டு பேசினாங்க. நாங்க இந்த பிரச்சனையை நாங்க பேசுவோம், பாராளுமன்றத்தில் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் கேள்வி எழுப்புனாங்க, பெரிய பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாலும் மத்திய அரசு அதை ஒரு பெரிய விஷயமாவே ஏத்துக்கல. ஏன்னா எங்களுடைய கண்ணோட்டம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க கடலுக்கு போறோம்னா கடலோர காவல் படையும் கஸ்டம்ஸும் எங்களை தரோவா எங்க போட்டை செக் பண்ணிட்டு தான் கடலுக்கு எங்களை அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க செக் பண்ணாத அனுப்பினாலே நாங்க சிங்களரை யாருன்னு பாத்துக்கோம்.
ஆனா எங்களை வந்து ஒரு நிராயுத பாணியா தான் வந்து எங்களுக்கு கடலுக்கு அனுப்புறாங்க, வெறும் மீன் பிடிக்க. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அன்றைய முதலமைச்சராக இருந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பிரச்சனையில் மீனவர்கள் கத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு சில கருத்துக்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? அதாவது நாங்க 2 வருஷமா தொடர்ந்து வலியுறுத்துறது என்னன்னா, தமிழக அரசு கிட்ட எங்களுக்கு ஆயுதம் வழங்குன்றதை நாங்க தொடர்ந்து வலியுறுத்தோம். அதாவது ஒரு தனி மனிதனை வந்து அரசாங்கம் காப்பாற்றாத சமயத்துல எங்களை காப்பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஆயுதம் வேணும். இல்ல, இப்ப சிங்கள ராணுவத்திடம் நவீன ஆயுதங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இங்கே இந்திய அரசு அப்படி ஒருவேளை உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எம்மாதிரியான ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். AK-47 போன்ற ஆயுதங்களை தான் கொடுக்கணும், அதே நேரத்தில் பயிற்சி வழங்கணும் சொல்றோம் நாங்க. சராசரியா சாதாரணமா ஒரு சின்ன லேண்ட் ஒருத்த வச்சிருக்கான், அந்த ஆள் எனக்கு பாதுகாப்பு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத இவங்களுக்கு ஏன் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்க கூடாது? நண்பர்களே, இந்தியாவை எச்சரிக்கவே சிங்கள ராணுவம் தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்ளுகிறது தமிழக முதலமைச்சருடைய கருத்து. தொடர்ந்து தமிழகம் புதுவை மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல், ஆயிரக்கணக்கில் மாண்ட பிறகும் கூட தீர்வு எட்டாத இந்த நிலையில் தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு.